வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈசிஆர் ரோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சென்னையிலேருந்து கிளம்பி வேளாங்கண்ணியா ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. இந்த ஈசிஆர் ரோடில் நாம் பயணம் பண்ணும்போது ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் டிராவல் பண்ணும்போது நான் சந்தித்த ஒரு சில நெருடல்களை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது வண்டி எடுத்துகிட்டு இங்கிறது நம்ம சேஃபாக ஃபேமிலியோட கார் எடுத்துக்கிட்டு ஈசிஆரில் கிளம்பும் போது நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட பயணம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். இதில் முதலாவதாக நான் சொல்ல போகிற டிப்ஸை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் சென்னையிலேருந்து கிளம்பி திருவான்மியூரை தாண்டினதுக்கப்புறம் ஆகிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரோடு வந்து விஜிபி எல்லாம் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே காலியாக இருக்கும். ஒரு பஸ் கூட பார்க்க முடியாது. அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பஸ்ஸை பார்க்கணும். அதனால ரோடு ரொம்ப காலியாக இருக்கும். அப்படின்றனால நம்ம காரை அப்படி கீரை 5th கீரை மாற்றி ஒரு அமுகுனா 120க்கு மேலே வண்டி போக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ 120 மேலே போகலாம்ப்பா, ரோடு காலியாக தானே இருக்குது, எவன் குறுக்க வர போகிறான் அப்படின்னு போனீங்கன்னா தான் மிக மிக தவறான செயல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஈசிஆர் ரோடு காலியாக இருந்தாலும் இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பக்கமும் ஊர் இருக்கிற ஒரு ஊர் எது. அதனால எப்ப வேணாலும் ஏதாவது ஒரு நாய் குறுகுல வரும், ஒரு மாடு குறுகுல வரும். ஏங்க மனுஷனுங்களே போதையில வந்து நடு ரோட்ல நிப்பாங்க. இவ்வளவு ஏங்க ரோட கிராஸ் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் அந்த மீடியன் மேல குதிச்சு ஓடியாருவான். இதையும் தாண்டி நடுவுல வந்து வண்டி போறதுக்கு கேப் வச்சிருப்பாங்க. அந்த கேப்ல சில பேர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சறுக்குன்னு வண்டி எடுத்துன்னு வருவாங்க. சோ இந்த மாதிரி ரோடு காலியா இருக்குன்னு சொல்லி 120ல போற நீங்க அந்த மாதிரி குறுக்குல ஏதாவது வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ? கண்ட்ரோலே பண்ண முடியாது. முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? ஒன்னு லெஃப்ட் இல்ல ரைட்ல காரை திருப்புறேன்னு சொல்லி திருப்பி எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியதுதான். சீட் பெல்ட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உடம்புல இருக்கிற பாகங்களாச்சும் மிஞ்சம். இல்லைன்னு வைங்களேன், காரோட சேர்த்து நம்மளும் அப்பளம் ஆக வேண்டியதுதான். என்னடா இவன் நெகட்டிவா சொல்றானே அப்படின்ற மாதிரி தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்காம போய் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஈசிஆர்ல நடந்திருக்கு. சமீபத்தில் ஒரு வாரங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அதனால ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் ரோடு காலியாக இருக்குன்னு சொல்லி 120 கிலோமீட்டரில் போகாதீங்க. அப்படியே சில பேர் போகிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம ஃபேமிலியோட போகும்போதோ இல்லை நம்ம வந்து ஒரு புது டிரைவர் புதுசாக கார் வாங்கியிருக்கிறேன் ஓட்டி பழகலான்னு ஈசிஆரில் போய் 120ல் போய் பழகாதீங்க. இரண்டாவது சொல்ல போகிற டிப்பு, என்னதான் வந்து நீங்கள் ஒரு பெரிய தௌலத்தான ஒரு டிரைவராக இருந்தாலும், நான் எப்பேற்பட்ட காட்டில் மேட்டில் அதுக்கப்புறம் ரோட்லலாம் டிரைவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா. நான் ஒரு ஆஃப் ரோடு டிரைவரியாக ஹிமாலயா ஹில்ஸ்லேயே சிங்கிளை ஓட்டி கெத்து காமிக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சவால் விட்டுக்கிட்டு ஈசிஆரில் நைட் டிரைவிங் பண்ணுறத பெரிய ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி பண்ணாதீங்க நண்பர்களே. அதுவும் குடும்பத்தோட போகும்போதோ நீங்க தனியா போகும்போதோ ஈசிஆர்ல நைட் டிரைவிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம என்னதான் கண்ணை விரிச்சு வச்சுக்கிட்டு நைட் டிரைவிங் பண்ணாலும் ஆப்போசிட்ல வரவன் தூக்கத்தில் வந்தான்னு வைங்களேன், என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த நேஷனல் ஹைவேஸ்ல போகும்போது நடுவில் இந்த மீடியன் தடுப்பு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த தடுப்பு நீங்க மகாபலிபுரத்தை தாண்டி வேளாங்கண்ணிக்கு போற வரைக்கும் அந்த தடுப்பே கிடையாது. இது வந்து ஒரு 1 வே ரோடு மாதிரி தான். நடுவில் வந்து எவனாவது தூங்கி அப்படியே உங்க கார் மேல மோதனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹிமாலயாஸ்ல சிங்கிள் ரோட்ல நம்ம போயிடலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஈசிஆர்ல நைட் டிரைவிங்கை அவாய்ட் பண்றது. எப்பேற்பட்ட டிரைவரா இருந்தாலும், அதாவது மைக்கேல் ஷூமேக்கர், நரேன் கார்த்திகேயனா இருந்தாலும் ரிஸ்க் தான். அடுத்ததான் மூன்றாவதா சொல்ல போறது, இந்த நைட் டிரைவிங்கை அவாய்ட் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபலிபுரம் வரைக்கும் ரோடு நல்லா இருக்கும், பாதுகாப்பு நல்லா இருக்கும். அதை தாண்டி நீங்க பாண்டிச்சேரி போற அந்த இடைப்பட்ட ரோட்ல வந்து ஒரு லைட் கூட இருக்காது. நடுவில் எங்கேயாவது போய் பஞ்சர் ஆச்சுன்னு வைங்க, நைட்டு போகும்போது நீங்க எவனை கூப்பிடுவீங்க? அதுவும் நீங்க வந்து எந்த காரு எந்த பிராண்டை ஓட்டுறீங்களோ அந்த அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அங்க வெயிட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பீதியை கிளப்பி விட்டுருவாங்க. ஏன்னா ரோட் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நீங்க உங்க கார் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இருட்டில் தான் கிடக்கணும். என்ன பண்ணுவீங்க? தனியா போனாலே பயமா இருக்கும். ஃபேமிலியோட போனா என்ன பண்ணுவீங்க? அதனால நைட் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ன்றதோட டிப்பு 6th 6ஆவதா நான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, போகும்போது பெரிய பெட்ரோல் பங்க்ஸ்லாம் எதுவுமே அதிகமாக இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு கேனில் ஒரு பெட்ரோலை புஷ்ட்டு போயிடுங்க. திடீர்னு எங்கேயாவது போய் பெட்ரோலே இல்லைன்னு தேடி டேங்கு காலி ஆச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஏர்லாக் ஆகிடும். எவனாவது 4 பேர் சேர்ந்து தள்ளினா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒரு கேனில் வாங்கிட்டு போகிறது ஏன்னிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ரோடு ஒர்க் நடக்குது. டபுள் வே ரோட போட்டுனுக்குறாங்க. அது எத்தனை வருஷம் கழிச்சு முடியும்னு தெரியல. அது முடிஞ்சதுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஆனால் இப்போதைக்கு அங்கே போகிறது சேஃபே கிடையாது. ஏன்னா ரோடு ஒர்க் நடக்கிறனால நீங்கள் போகிற இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆகிடும். என்ன பண்ணுறது? அப்படி தான் இருக்குது ரோடு லட்சணம்லாம். அதனால் மேக்ஸிமம் உங்களோட பயணம் வந்து ரொம்ப இனிய பயணமாக அமையணும்னு நினச்சிங்கன்னா ஈசிஆர் பக்கம் போகாதீங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய டிராவலிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஆனால் தொடர்ந்து போகிறோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே.